பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுகிய கால பயிராக சாகுபடி செய்யப்பட்ட சூரியகாந்தி பயிரும் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளதால் இரட்டிப்பு நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதை பற்றி பார்க்கலாம். பெரம்பலூரில் ஆண்டுதோறும் பல ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மானாவரி பயிர்களாக மக்காச்சோளம், பருத்தி ஆகியவற்றை பயிரிடுவது வழக்கம். பொய்த்து போன பருவமழையால் மானாவாரி பயிர்கள் காய்ந்து போனதால் குறுகிய கால பயிரான சூரியகாந்தியை பயிரிட்ட விவசாயிகளுக்கும் ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. இன்னும் ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா குடிக்கிறது கூட தண்ணி இருக்குமாங்கிறது சந்தேகமா இருக்குங்க சார். ஆடு மாடுக்கெல்லாம் எல்லாம் விற்க வேண்டியதான் சார். எங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது சார். ஆடு மாடுக்கெல்லாம் சுத்தமாக தீனியே கிடையாது சார் எங்களுக்கு. இப்போ சூரியகாந்தினால ஏகப்பட்ட நஷ்டம் சார். இப்போ 2வது பட்டமும் அழிச்சு போட்டு இப்போ பூ வந்துருச்சு, பார்வையாக இருக்குது. ஆனால் உள்ளார விதை இல்லை சார். 2 முதல் 4 அடி உயரத்தில் பூத்து குலுங்கும் சூரியகாந்தி மலர்களில் மணிகள் வைக்காமல் அனைத்தும் பதராக மாறி இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் விவசாயி அறிவழகன். கீழே பூமியில ஈரம் இல்லாதால என்ன பண்ணுதுன்னா, இப்போ விதை வந்து அப்படியே இருக்கு, பதராவே நின்றுடுச்சு. அது வந்து சாவியா ஆயிடுச்சு. அதனால அது வந்து பூ மட்டும் தான் சோக்கு இருக்கு. இப்போ அதனுடைய ராசி வந்து ஈல்டு வந்து கிடையாது, சுத்தமாக ஈல்டுன்னு கிடையாது. ஆனால் டெய்லி வந்து 100 பேர் பக்கமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கேட்டால் வந்து சூரியகாந்தி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற காட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும், அதோட ஈல்டு வந்து சுத்தமாக 10 பைசா தேராது, சாவியாக தான் இருக்குது. மானாவாரி மற்றும் குறுகிய கால பயிர்களில் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் வாங்கிய கடனை அடைக்க வழி தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர். வறட்சி நிவாரணமாக ஏக்கருக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கூட்டுறவு பேங்கில் கடன் வச்சு நகை வச்சு வாங்கி காட்டில் போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுறது, திருப்பி மூக்கிறதா நாங்கள் வேண்டாமான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்கள் அரசாங்கம் பார்த்து தான் இங்கே நஷ்டத்தை கொடுக்கணும். இரட்டிப்பு நஷ்டத்தை சந்தித்திருக்கும் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்கினால் இனிவரும் காலங்களில் விவசாயம் செய்ய முடியும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இவ்வாறு பயிரிடப்பட்டுள்ள இந்த சூரியகாந்தியும் தற்பொழுது வறட்சியில் சிக்கி இம்மாவட்ட விவசாயிகளுக்கு இரட்டிப்பு நஷ்டத்தை கொடுத்துள்ளது. இதனை போக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ஆர் ராஜவேல்.